பவுல் ரோமாபுரிக்கு இருக்கக்கூடிய சபைக்கு இந்த கடிதத்தை எழுதின போது ரோம சபையினுடைய சூழ்நிலை என்ன, பவுலினுடைய சூழ்நிலை என்ன, அங்க இருந்த பிரச்சனைகள் என்ன, அதற்காக இவர் என்ன எழுதினார் என்பதை பார்த்தோம். இந்த சபைக்கு பவுல் இதுவரை செல்லவில்லை. இவர் அங்க ஒரு தடவை கூட போனது கூட கிடையாது. இவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபையும் கிடையாது. ஆனா ரோமாவூரிகளுடைய சபை கொஞ்சம் ஃபேமஸாக எல்லா இடங்களும், ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற சபை அநேகர் இடத்துல பேசப்படுகிறதுனால அதை குறித்து அவர்களுக்கு தெரிய வேண்டிய, ஏனென்றால் இந்த கடிதம் போகிற வரைக்கும் எந்த ஒரு பிரதான அப்போஸ்தலனும் அங்கு செல்லவில்லை. அதனால அவங்களுக்கு சரியான சத்தியம் இல்லை. குழப்பவாதிகளும் பிரச்சனை பண்றவங்க தான் நிறைய போயிட்டு இருந்தாங்க. அதனால அவர் அதை எழுத வேண்டிய சூழ்நிலையில் இதை எழுதினாரு. அவருக்கு ரோம் போக வேண்டிய ஆசை தான். ஆனா அவர் இப்போ எருசலேம் போய்கிட்டு இருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறாரு, எருசலேமிலே கைது செய்யப்படுவா என்று. அதனால போக முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற டவுட்ல எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல வேண்டியதை ஒரு கடிதமாக எழுதி அனுப்பினார். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது அவர் சிறையிருப்பில் விடுதலையானதுக்கு அப்புறம் ரோமாபுரி போயிட்டு ரோமாபுரியிலிருந்து ஸ்பெயின் வரை போயிட்டு வந்தாலும் சொல்லுது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாரம் ரோமருடைய நிருபத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்குறோம். தலைப்புகள் அவங்க கொடுக்கல. அவர் எழுதின போது அவர் சொல்ல வேண்டியது அப்படியே எழுதிட்டாரு. ஆனால் அது அத்தியாயமாகவோ வசனமாக பிற்காலத்தில் தான் பிரிக்கப்பட்டது. அதனால அது ஒரே செய்தி தான். அப்படி அதில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். என்றால் ரோமர் நிருபமும் எபிரேயர் நிருபமும் இரண்டும் சரியாக நமக்கு விளங்கி கொள்ளவில்லை என்றால் ஒரு கிறிஸ்தவத்தில் வளர்வது மிகவும் கடினம். நம்ம அநேக தவறான உபதேசங்களால இழுக்கப்பட்டு போய்விடுவோம். தேவனுடைய நீதி, இதுதான் ரோமர் நிறுவத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள். தேவனுடைய நீதி. நீதிமானாக இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே நிற்க முடியாது. பாவியாக ஒருவர் நிற்க முடியாது. பாவி நீதிமானாக மாற வேண்டும். ஆனா நாம் எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான். அதை எப்படி தேவன் நம்ம நீதிமானாக மாற்றினார், அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதில் எப்படி நிலைத்திருப்பது என்பதை இதில் எழுதுகிறார். இதுல முதலில் விட கடவுளுடைய நீதி என்ன, அந்த நீதி ஏன் தேவை என்பதை சொல்லி அதற்கப்புறம் ஜஸ்டிஃபைடு, நீதிமான ஆக்குதல், தேவன் உன்னை நீதிமான ஆக்கிவிட்டார், எப்படி ஆக்கிவிட்டார் என்பதையும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும், அதற்கப்புறம் பெற்றுக்கொண்ட பின்பு அவர் உன்னை சாங்டிஃபைடு, குளோரி, சுத்திகரிக்கிறார். அந்த சுத்திகரிப்பில் வளர்ந்தாதான் ஃபைனல் ஸ்டேஜில் மகிமைப்பட முடியும். ஸோ அதை எப்படி என்பதை இதில் விளக்குகிறார். இது ரோமர் நிருபம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நிருபம். ஆனால் நமக்கு படிக்கிற போது கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால போகிறதில்ல. அதனால தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியிலே உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்குறோம். அன்னைக்கு அதில் ஒரு 3 pages இருக்கும். ரோமர் நிருபத்தை வசனங்களாக துண்டு துண்டாக பிரித்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு ரோமர் நிருபத்தை முழுக்க நான் வாசிக்கத்தான் போகிறேன். நான் சொல்வதை காட்டிலும் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிப்பது மிக நன்றா இருக்கும். இதற்குரிய தலைப்புகளை சொல்லி வாசிக்க போகிறேன். அதை நம்ம கொஞ்சம் படித்துக்கொள்வது நல்லது. முதலாவது, கடவுளுடைய நீதி எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுகிறாரு. இதுல 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ரோமாபுரிக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இவர் போகாத ஒரு சபை, ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல அவர் கொடுக்கிறார். அதுல எழுதுகிறார், அவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, அவர்கள் தேவ பிரியர்கள், ஆனால் அவர்களே பரிசுத்தமாகும்படியாக தேவன் அழைத்து இருக்கிறார், அவர்களுக்கு எழுதப்பட்டது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 3 காரியங்களை இங்க சொல்லுகிறார். இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், மாம்சத்தின்படி நாம் ஆதாமின் சந்ததியில் வந்தவங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் கர்த்தராக ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிற போது தேவன் எனக்கு அருளின பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொண்டதுனால அப்பா பிதாவே என்று பிதாவை அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்துக்குள்ள நானும் வருகிறேன். ஆனா அதில் நான் வளர்ந்து வருகிற போது ஒரு நாளிலே அவர் என்னை மேலே எடுத்துக்கொண்டு போகிற போது தேவனோடு நான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை போவான். இது இந்த மனிதருக்கும் நமக்கும் அவருக்கு ஒரு கம்பேரிசன் இதுதான். 6வது வசனம், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். விசுவாசம் ஒன் டைம் நிகழ்ச்சி அல்ல. அந்த விசுவாசத்தை என் வாய் அறிக்கையினாலும் என் செயல்களினாலும் கிரியைகளினாலும் நான் அதை நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும். அதற்கு எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் கடைசி வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வசனத்துல விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அப்படின்னு எழுதுறாரு அவர். 8வது வசனம், உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரோமாவூரில சபையை குறித்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, நான் கேட்டிருக்கேங்கிறாரு. அதோ மாத்திரமல்ல, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு கொண்டு வர்றார். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும், சில வரங்களையும் சில சத்தியங்களையும் தெளிவான சத்தியங்களையும், இந்த வேதத்திலே முக்கியமான அநேக சத்தியங்களை தெளிவான சத்தியத்தை அவர் கொடுத்துட்டார். அவர் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசனால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடியால் எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்கு நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கு எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், சபையில 2 பிரிவு, யூதர்கள் ஒரு பிரிவு, புறஜாதியர் ஒரு பிரிவு, ஒரு கலவரம் இருக்குது. அந்த ரெண்டையும் இணைத்து ரெண்டையும் ஒன்று கொண்டு வருவதற்காக அதனாலதான் இதுல இந்த வார்த்தையும் எழுதுறாரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாததுக்கு தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்ததாக ஒரு குறிப்பு. இதுல புறஜாதியார்கள் அவர்களுடைய தவறு என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறாரு. 1வது அத்தியாயம் 18 23 வரைக்கும் அவர்களுடைய தவறு என்ன. இன்றைக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்குள்ளே அனைவருக்குள்ளே இந்த தவறு இருக்குது. அந்த தவறு என்ன அப்படிங்கறத எழுதுறாரு அவர். 18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ இருக்கிறது. அவர்களுக்குள்ளே வெளி எப்படி காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொன்று தெளிவாக காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் பார்க்கிற போது இதை சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதுக்கு அதுக்கெல்லாம் சாட்சி கொடுக்குது. அதனால அவரை பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே குறித்த உணர்வு இல்லையோ ஆனால் உள்ள வந்து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி எப்படி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். விக்கிரகங்களை உருவாக்கி இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் எழுதுறாரு. இதனுடைய விளைவு என்ன? இது அவர்கள் செய்த தவறு. அவர்களா சொந்தமாக கடவுளை உருவாக்கிக்கிட்டாங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழியக்கூடிய மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் இவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக உன்னை செஞ்சு வச்சுட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அவர்களுடைய குற்றம். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத 24 32 வரைக்கும் அவர் சொல்கிறாரு.
இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தம் வராதபடி தேவன் இவ்வளவு நாள தடை செய்து வைத்திருந்தார். நீங்க என்னை அசுத்தம் ஆகிட்டனால நான் என் கையை எடுத்துக்கிறேன், நீங்களா என்னமோ போங்க, எப்படியும் போங்கன்னு சொல்லி கையை கழுவிட்டார். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னங்கிறத இங்க விளக்குகிறார். அந்தப்படி அவளுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இது ஹோமோசெக்சுவலை பற்றி எழுதுகிறார். சிருஷ்டிகர்த்தர் மேல அவர் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இரண்டாவதாக, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பெற்ற மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாம் மூன்றாவது ஸ்டேஜில். ஆனா எப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒண்ணு என் கடவுள்னு நான் மேலே ஏத்துறேனோ அப்ப மேல இருக்கிற கடவுளை கீழே நான் இறக்கிறேன், மூணாவது ஸ்தானத்துக்கு கொண்டுட்டு வந்துடுறேன். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரு, இதுதான் உன் கடவுள்னா அதனுடைய சுபாவங்கள் இயல்புகள் உனக்குள்ள வரட்டும், அதை நான் தடை பண்ண முடியாது, நீ அதை கடவுள்டா, அதனுடைய இயல்பு வரட்டும். ஸோ மிருகங்கள் இருக்கக்கூடிய அவலட்சணமான ஒரு உறவு, உடல் உறவு, அந்த மிருக வெறி, அதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள வந்துருச்சு. பிசாசு அதை உபயோகப்படுத்தி கொண்டு அவர்களை சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்குள்ளாக வழி நடத்திட்டான். ஏன்னா பரிசுத்த குலைச்சலானதுக்கு அப்புறம் பரிசுத்த தேவனண்டே அவர்கள் வர முடியாது, அந்த ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போயிட்டான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம நன்றாக படித்து பார்த்தா தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் எழுதுகிற போது இது ஒரு மேட்ரை நம்ம மெதுவா நாசூக்கா பின்னாடி வரும். ஆனா ரோமர்ல முதல் சாப்டர்லயே ஆரம்பத்திலேயே அவர் போட்டு விளையாடுறாரு. காரணம் என்னவென்றால் அன்றைக்கு ரோம்ல ஹோமோசெக்சுவல் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. அனைவருக்கு தெரியாத ஒரு குறிப்பு, ரோமாபுரியை ஆண்ட முதல் 15 சக்கரவர்த்திகளிலே ஜூலியஸ் சீசர் இன்க்ளூடிங் ஜூலியஸ் சீசர், முதல் 15 பேர்ல 14 பேர் ஹோமோசெக்சுவல் தான். இது சரித்திரம் சொல்லுது. ராஜாவே அப்படி, மந்திரி சபையும் அப்படி, அப்ப மக்கள் எப்படி இருப்பாங்க? அதனால இது ரோமாபுரியிலிருந்து மிக மோசமான ஒரு காரியம். அதனால ஆரம்பத்தில் அதை ஸ்ட்ரிக்டா எழுதுறாரு. அதோட மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லைனால கேடாதவை வித்து கொடுத்தா. அது என்ன கேடான சிந்தை அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இது நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். ஹோமோசெக்சுவல் நம்ம இருக்காது, ஆனா இதுல உள்ள லிஸ்ட்ல ஏதாவது 1-2 நம்ம கிட்ட இருக்கும், இருந்தா நம்ம மனம் திரும்ப வேண்டாம். அது என்ன? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்திலும் வன்மத்திலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், இதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குற்றம் தான். உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், அது யாரோட என்ன அக்ரிமெண்ட் போட்டால் அது இப்படி நடக்கணுங்கிறார் ஆண்டவர். சுபாவமான அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்துல பிரியப்படுகிறவருமா இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. இது புறஜாதியார், அவர்களுடைய குற்றம், அதனுடைய விளைவு. இதை எழுதிட்டாரு. இப்ப 2வது அத்தியாயத்தில் அவர் எழுதுகிறது யூதர்களுடைய குற்றம் என்ன, அதனுடைய ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு வருவார். யூதர்களையும் புறஜாதியாரும் கம்பேர் பண்ணிட்டு இதுல வருவார். இதுல யூதர்களை குறித்து எழுதுகிறார். 2வது அத்தியாயம் 1-5 வரைக்கும் அவர்கள் குற்றத்தை பட்டியல் போடுகிறார்.
அவங்க சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீங்கிறார். ஆகையால் மற்றவர்களே குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்கள் குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. இது யூதர்களுடைய குற்றம். அடுத்தபடியாக அவர்கள் செயல்களினாலே அவர்களுடைய கிரியை எப்படிங்கிறாரு 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர்கள் கிரியையினாலே அவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறார். யூதர்கள் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். வெளிப்படுத்தல் 22 12வது வசனம் அதான் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைக்கேற்ற பிரதிபலனை கொண்டு வருகிறேன்கிறார். இங்கே அதை எழுதுகிறார், அவன் கிரியைக்கேற்ற பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஸோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் குற்றம் தீர்க்கப்பட்டார்கள். இப்போ அவர்களுடைய செயல்களிலும் தப்பு தான், அதுலேயும் அவர்களும் தீர்க்கப்பட்டார்கள். அதான் யூதர்கள் பாரபட்சம் இல்லாம நியாயம் தீர்க்கப்படுவாங்க. யூதர்களுங்கிறதுக்காக ஸ்பெஷல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத எழுதுகிறார்கள். 10 16 வரைக்கும். 11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். புறஜாதியர் எல்லாருமே இன்னமும் நோவாவின் மூலமாக தேவன் செய்த அந்த உடன்படிக்கை கீழே உட்பட்டவர்கள் தான். நோவாவின் சந்ததியோடு அவர் பண்ணின உடன்படிக்கையில் உட்பட்டவர்கள் தான் அனைத்து மக்களுமே. ஆனா யூதர்கள் விசேஷமாக ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்தபோது மோசேயின் மூலமாக வந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வருகிறார்கள். மற்றவர்கள்லாம் நோவாவின் பிரமாணத்துக்கு கீழாக வர்றாங்க, உடன்படிக்கையின் கீழாக வர்றாங்க. அதுலேயும் அவர் சொன்ன காரியத்தின்படி அவர்களுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். இந்த நியாயப்பிரமாணத்து கிடையாது, ஆனா அந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் நீதிப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்கள் சிந்தனைகளை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நம்ம உடன்படிக்கைகளை குறித்து படிக்கிற போது முதலிலே ஏதேனும் தோட்டத்தில் செய்த உடன்படிக்கை, பிற்பாடு ஆதாமினுடைய செய்த உடன்படிக்கை, அதை மனச்சாட்சியினுடைய காலம், தேவனுடைய குரலுக்கு கேட்டு, தேவனை பார்க்க முடியாது, குரலை கேட்டு கேள்விப்படியணும். இன்னைக்கும் அந்த தேவனுடைய குரல் நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ள இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாருக்கும் உண்டுதான். இந்த மனச்சாட்சி நீ செய்யறது தப்பு தவறு இல்லைன்னு சொல்லுதில்ல, அது தெரிஞ்சும் நான் செஞ்ச அதன்படி நான் தண்டனைக்குள்ளாவேன். இதுதான் என்னுடைய நியாயப்பிரமாணம். 16 ஒரு விசேஷமா எழுதுகிறார், என்னுடைய சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஸோ எல்லாருடைய யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீ செஞ்சிருக்கலாம், ஆனா அது ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்புல வெளியே வர அன்னைக்கு தான் இது உனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக யூதர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிவதில்லை. அந்த தலைப்புல 17 29 வரைக்கும் சொல்லுகிறார். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தில் உபதேசிக்கப்பட்டவனை அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாய். உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாய் எண்ணுகிறாய். இப்படி இருக்க
மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? நீ திருடக்கூடாது அப்படிங்கிறாரு. திருட்டுங்கிறது என்னன்னா, நான் உழைத்து சம்பாதிக்க அடுத்தவன் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்ததே அவனுக்கு அறியாமலோ அவனுக்கு தெரியாமலோ அவனை ஏமாற்றி எடுத்துக்கொள்வது திருட்டு. இந்த ஃபார்முலா வடித்து பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் அடுத்தவனை ஏமாத்தி அவனை புடுங்கிறது தான். ஸோ அதை களவு அப்படின்னு தான் அது சொல்லுகிறார். அடுத்தது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? உபாகமம் 7:25-26 வசனத்துல தேவன் அப்பவே உங்களுக்கு சொல்லுகிறாரு, விக்கிரகங்களை நீ அருவருப்பாயாக, அதன் மேலே இருக்கக்கூடிய வெள்ளியும் பொன்னையும் நீ அருவருப்பாயாக, நீ அதன் கீழ் சிக்கி கொள்ளாதபடி அவைகளே சீ என்று இகழ்ந்து அவைகளை தொடாமல் தூசியை எரிந்து போடுவாயாக அப்படின்னு தான் உபாகமத்திலே ஆண்டவர் ஒரு வாணி கொடுக்குறாரு. அது விக்கிரகம் அருவருப்பானதுன்ட்டா அதுக்கு மேல இருக்கிற வெள்ளியும் தங்கத்தையும் நீ எடுக்காத, எடுத்தேன்னா அதனுடைய ஆசீர்வாதம் அதனுடைய இது உன் வாழ்க்கைக்குள்ள வந்துடும், விட்டுரு அப்படிங்கிறாரு. இன்றைக்கு நம்ம பாஷையில பார்க்கணும்னா நகை போடுறது தப்புன்னு சில சொல்லுவாங்க. ஆனா அந்த நகையை கழட்டி காணிக்கை பெட்டியில போட்டா வாங்கிக்குவாங்க. அது தப்பு தான். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டினா நீ இதுக்கு விரோதமா நடக்கலாமா? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமமும் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாம ஆயிற்றே. விருத்த சேதனம் என்பது தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன், நீ எனக்கு முன்பு உத்தமனாக நட. ஆதியாகமம் 17வது அத்தியாயத்துல 1-25 வரைக்கும் படிச்சா அதுல வரும். நீ உத்தமனாய் நட, நான் இதனால உன்னோடு ஒரு அக்ரிமெண்ட் பண்றேன், அந்த அக்ரிமெண்ட் படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கையில நீ நானும் சேர்ந்திருக்கோங்கிற அடையாளமாக அவன் சரீரத்தில் விருத்த சேதனத்தை கட்டளையிட்டார். நீ அந்த விருத்த சேதனம் பண்ணிட்ட, ஆனா அவருடைய போட்ட அந்த உடன்படிக்கையின்படி நடக்கவில்லை என்றால் உன் விருத்த சேதனத்தை ஆண்டவரும் ஒப்புக்க மாட்டாரே அப்படிங்கிறார். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்னப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்தினாலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ் இன்று நமக்கும் இதுதான். கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக கிறிஸ்து சொல்லியவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்னுடைய ஞானசானம் அர்த்தம் உள்ளது. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஞானசானம் அர்த்தம் இல்லாதது, வியர்த்தம் தான். அதே போல யூதர்களுடைய அடுத்த ஒரு தவறு, 3வது அத்தியாயம் 1-8வது வசனம் வரைக்கும், அவர்கள் தீர்க்க தரிசிகளை நம்புவதில்லை, தீர்க்க தரிசனத்தை படிக்கிறது இல்லை, அதுல சொன்னது ஏசிட்ட நிறைவேறினது அவங்க நம்புறது இல்லை, அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் பிடிச்சிட்டு அதுல சொல்லப்பட்டதில் பாதியை விட்டுட்டாங்க. அதுதான் தப்பு. 3வது அத்தியாயம். அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தால் பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்கள் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷம். சிலர் விசுவாசமாக போனால் என்ன? அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களிலே நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினாலே என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்.
நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர் என்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும். ஸோ தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதையும் நீங்க நம்புறது இல்லை. இதுதான் யூதர்களுடைய குற்றம். கடைசியாக ஒரு முடிவு சொல்லுகிறது என்னன்னா, யூதரா இருக்கட்டும் புரஜையா இருக்கட்டும், நீங்க 2 பேருமே குற்றவாளிகளுக்கு முன்னாடி. இதைத்தான் ஃபைனல் கொண்டு வர்றார் 9ல இருந்து அந்த அத்தியாயம் முடிய 31வது வரைக்கும் 20வது வசனம் வரைக்கும், 9ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்க 2 பேருமே பாவிதான். ஆனால் அவர்களை பார்க்க விசேஷர்கள் எவ்வளவு யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று முன்பு திருஷ்டப்படுத்தினமே, அப்படி நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லை. அது ஒரு லிஸ்ட் அவர்கள் அப்படியே கொண்டாந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படி நியாயப்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளுடைய வம்சத்துல வந்தவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம். அதுல சொல்லப்படுகிறது எல்லாம், அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் அவரு தேசத்தை கொடுத்தாரு, அந்த தேசத்தினுடைய லாவாக இதை கொடுத்தாரு. அது அவர்களுக்கு அப்படின்ட்டு அடுத்தது சொல்லுகிற, அப்படி பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவன் நீதிமானாகப்படுவதில்லை. இப்படி இருக்க அதுக்கு வருகிறார். இது தேவனுடைய நீதி என்ன? இது வரைக்கும் யூதர் புறஜாதியார் 2 பேருமே பாவிகள் தான், 2 பேருமே தவறு தான், 2 பேருமே தேவனுக்கு முன்னாடி குற்றசாலிகள் தான். இதை முடிச்சிட்டாரு. இப்ப தேவனுடைய நீதி என்ன? இதனுடைய முக்கியமான வசனம் இதுதான். தேவனுடைய நீதி, தேவனை எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் உனக்கு கொடுக்கிற நீதிமானாக இல்ல பாவி, உன்னை நீதிமானாக உங்க அப்பா தன்னுடைய நீதியை உனக்கு கொடுக்கிறார், அவருடைய நீதியை உனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் என்னை சிருஷ்டித்தவர், என்னை படைத்தவர், அவருடைய ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்தவர். அதனால அவர் என் தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய நீதியை எனக்கு கொடுக்கிறார். அந்த நீதி என்ன அப்படின்றதான் இதுல அந்த 3வது அத்தியாயத்துல 21லிருந்து 31 வரைக்கும் அந்த நீதி என்ன அப்படின்னு விளக்குகிறார். அந்த நீதியை பெறுவது எப்படிங்கிறத 5வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் விளக்குகிறார். ஆனா அந்த நீதி என்னங்கிறத இந்த புத்தகத்தினுடைய மூல வசனம், முக்கிய வசனம் இதுதான். எல்லாரும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருப ஆதார பலியாகவும் அவரையே ஏற்படுத்தினார். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நீதி. இப்படி இருக்க மேன்மை பாராட்டலுங்கே அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினால்? கிரியா பிரமாணத்தினாலா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியையில் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மட்டுமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமாக? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். தேவனுடைய நீதி கிறிஸ்துவின் மூலமாக வந்ததுதான். தேவன் தப்பு தான், அந்த தப்புக்கு அவரே இறங்கி வந்து தண்டனையை செலுத்திட்டு நான் ஃபைனை கட்டிட்டேன்ப்பா, அதை ஒத்துக்கொண்டு ஏத்துக்கோ என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படியாக அவரை சரியாக கொடுத்து அவரை பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அதனால என் தவறுகளுக்காக அவர் தண்டனை செலுத்தி விட்டார் என்று விசுவாசித்தால் இனி நான் தேவ சமூகத்தில் பாவி அல்ல.
என்னை அவர் நீதிமான் என்று வைத்து விட்டார். நீதிமான் ஆகிவிட்டார், நீதியின் கிரியையிலே வளர வேண்டாம். எனக்கு நீதி என்னன்னு தெரியாது, அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய நீதியை உனக்கு தருகிறேன், 33 வருஷம் நான் வாழ்ந்தேன்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த நீதியை உனக்கு தருகிறேன், அதை நீ தரித்துக்கொள். அதனாலதான் ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவேன்னு கேட்கிறோம். அவர் அங்கிருந்து நம்மை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார், தேவ சமூகத்தில் வருவதற்கு நமக்கு வழி கிடைத்தது. இதுதான் தேவனுடைய நீதி, அது இயேசு கிறிஸ்து தான். அந்த நீதிக்குரிய எடுத்துக்காட்டு, அந்த நீதி என்ன அப்படிங்கறது விளக்கிட்டாரு. அந்த நீதி எப்படி வரும்? விசுவாசத்தினாலே, கிரியை இல்லாம எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமை உதாரணமாக வைத்து சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். 4வது அத்தியாயத்துல 1ல இருந்து அதை சொல்லுகிறாரு. 4வது அத்தியாயம் 1ல இருந்து 8 வரைக்கும் ஆபிரகாமினுடைய நீதி அவன் கிரியையின் மூலமாக வல்ல, கிரியைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு விளக்குகிறார். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று செய்யப்படும். ஒரு கிரியை செஞ்சா அதுக்கு கூலி, வேலை வார்த்தைக்கு வர கூலி தான், அதை இரக்கமாக கிருபையா கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. ஒருவன் கிரியை செய்யாமலே பாவியை நீதிமான் ஆக்குகிற ஒரு இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனால நீதிமான் என்ற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். சங்கீதம் 32ல 1வது 2வது வசனத்துல இது வரும். அவன் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தில் பாவத்திற்காக மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது அவன் பாடினது. பத்சேபாவிடத்தில் பாவம் செய்து நாத்தான் மூலமாக அது சுட்டி காட்டப்பட்ட போது தேவனுடைய சமூகத்தில் என்னை மன்னியும் என்று அழுது பெற்றுக்கொண்ட போது அவன் அறிக்கை செய்தது. அதைத்தான் இங்கே எழுதுகிறார். அடுத்தபடியாக 9ல இருந்து 12 வரைக்கும், ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் விருத்த சேதனம், நாங்கள் விருத்த சேதனம் பெற்றவர்கள் தேவனோட அக்ரிமெண்ட் பண்ணவங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்றைக்கு கூட முஸ்லீம்களை அதில் பார்க்கலாம், அந்த சுன்னத் பண்ணணும் அப்படிம்பாங்க, அதுபோல அதுல ஸ்டாலிடா இருப்பாங்க. அதுபோல யூதர்கள் உண்டு. ஆனா இவர் என்ன சொல்கிறாரு? அந்த விருத்த சேதனத்தின் மூலமாக நீ நீதிமான் ஆக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத இங்கே விளக்குகிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? பாவத்தை மன்னிக்கிற அந்த ஒரு பாக்கியம் விருத்த சேதனம் மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோம். அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். ஆதியாகமம் 17ல பாதிச்சா, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து என்னை விசுவாசித்து நான் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நான் உனக்கு இவைகளெல்லாம் தருவேன், உன்னோடு என்னுடைய அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டார். அந்த உடன்படிக்கையில ஈடுபட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் சரீரத்தில் விருத்த சேதனத்தை கட்டளையிட்டார். அதுதான் இங்க சொல்லுகிறார். அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் இருக்கிற போதே அவன் விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணி இந்த அடையாளத்தை கொடுத்தாரு. விருத்த சேதனத்தினை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசம் ஆகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் அவனுடைய ஆபிரகாமனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்ட நீதி என்ன அப்படிங்கிறார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காக நியாயப்பிரமாணத்தினாலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்தது. உனக்கு இந்த பகுதிகளெல்லாம் தருவேன், இதெல்லாம் உன் சந்ததிக்கு தருவேன் என்ற ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிற போது நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படவில்லை.
ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்த மோசேயினுடைய காலத்துல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கிடையாது. ஆனா அதற்கு அப்பாற்பட்டதுல அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. அந்த ஆபிரகாமுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட அவனுடைய விசுவாசம் சொல்லிவிட்டு, ஆபிரகாமுடைய நீதி, தேவன் பார்க்கிற அந்த நீதி விசுவாசத்தினால் தான் ஆனது என்று சொல்கிறார். ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பேரு விசுவாசிகள் தான். கிறிஸ்தவர்கள் என்கிற பேரு கேலியாக சிலர் சொல்லப்பட்டு வந்து இன்றைக்கு அது பேராகி மாறி போச்சு. விசுவாசிகள் என்றுதான் ஆதி நமக்கு இருந்த பேர். இல்ல, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் பேரு ஆபிராம். ஆபிராம் என்றால் உத்தம தகப்பன் என்று அர்த்தம். ஆனால் தேவன் இனிமே உன் பேர் ஆபிரகாம் என்று மாத்தினார். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின் தகப்பன். ஸோ எங்க போனாலும் எல்லாரும் கேட்பாங்க, உன் பேர் என்னப்பா? என் பேர் ஆபிரகாம். அப்படியா? உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? இன்னும் பிள்ளை இல்லை. என்ன ஒரு பிள்ளை கூட? என் மூலமா வர்ற பிள்ளைங்கள் மூலமாக பல தேசங்களே உருவாகும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவன் போய்கொண்டே இருந்தான். எப்போ? எவ்வளவு காலமாக? 75 வயதுல தேவனை அழைத்தார், அவனுக்கு பேரை மாத்தினாரு. ஆனா அவன் 100 வயசுல தான் பிள்ளை பெற்றான். 25 வருடங்களாக அவன் ஒரு வருட சந்தேகப்படலை. அதைத்தான் இது சொல்லுகிறார். அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கிற போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் கூட எண்ணாதிருந்தான். இதுதான் விசுவாசம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் தேவன் விரும்புகிற நீதி. இது தேவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். இதைத்தான் அங்கே எழுதுகிறார் அடுத்த வசனத்துல. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து இருந்து 33 வருடங்கள் பாடுகள் பட்டு சிலுவையில் போய் மரித்தது நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை செலுத்துவதற்காக. ஆனா இப்ப அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறது நம்மை நீதிமான்களாக ஆக்குவதற்காக. இன்றைக்கே நமக்கு மூலமாக ஒரு கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறாரு. இன்னும் நம்மளை நீதிமான ஆக்குகிற வேலையில அவர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த ரோமர் நிருபத்திலே எனக்கு மிக பிடித்த ஒரு வசனமும் என்னை மிகவும் அசைத்த ஒரு வசனமும் இதுதான். அநேகர் பாவத்திற்கு அவர் மன்னித்ததை கிரயம் செலுத்தினது ஒப்புக்கொண்டு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னை நீதிமானாக்குவதற்காக என்னோடு உடன் இருக்கிறார், அவர் சொன்னபடி நான் நீதிமானாக மாற வேண்டும் என்பதிலே அவரோடு கூட இணைந்து செயல்படுவது இல்லை. அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போயிடுறாங்க. இயேசு தெளிவா சொன்ன, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அந்த அழைப்பை சரியாக தெரிந்து கொண்டு வந்தவர்கள் சிலர் தான் அப்படிங்கிறது. அந்த சிலருக்குள்ள நம்ம இருக்கட்டும். அடுத்தபடியாக 5வது வசனத்துல ஐத்தியத்திலிருந்து, இந்த நீதியை பெற்றதுனால என் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்து எனக்குள்ளாக இருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்குகிறார் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடக்க போகிறவனுக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக கிடைத்த நீதியினுடைய பலன் என்ன அப்படிங்கிறார். 5வது அத்தியாயத்துல 1-2 வசனம்.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். அதனாலதான் ஈஸியா ஒரு சமூகத்துக்கு எப்ப வேணாலும் எந்நேரம் வேணாலும் போக முடியுது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், என்னை அழைத்து கொண்டு மேலே போயிடுவார், என்னை மறுரூபமாக்கி தேவனோடு கூட நித்தியமாக அவரோடு வாழ்கிறேன், அந்த மகிமைக்குள்ள நான் போவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நான் நிலை கொண்டு இருந்து அதற்காக என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகளை நான் மாற்றிக்கொண்டிருந்தா அது எனக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நீதி பெற்றதனுடைய பலன் என்னன்னா, பூமியிலே நமக்கு உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வருகிற போது நாம சோர்ந்து போகாம நமக்கு உள்ள இருந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது எப்படி? 3வது வசனம் 8வது வசனம் வரைக்கும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பாடும் வராது என்பதல்ல, கண்டிப்பாக வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உபத்திரவங்கள் வரும், அது உனக்குள்ள பொறுமையை உருவாக்கும், பொறுமை பரீட்சையை உருவாக்கும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இந்த ஒரு வசனத்துல ஒரு 2 எழுத்துக்கள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சரியான வார்த்தையில நம்ம கொடுத்துட்டாங்க. அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் என்றால், உபத்திரவம் சகிப்புத்தன்மையையும், ஆங்கில வேதாமத்துல என்டியூரன்ஸ் பெர்சிவரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த உபத்திரவத்தை சகித்து கொண்டே தொடர்ந்து போவது சகிப்புத்தன்மையை கொடுக்கும். அந்த சகிப்புத்தன்மை எனக்கு பரீட்சைன்னு கொடுத்துருக்கு, ஆனா இங்க கேரக்டரை உருவாக்கும் அப்படிங்கிறது. அந்த சகிப்பு கொண்டே போவதனால இதை என் சுபாவமாக மாற்றிவிடும், என்னுடைய கேரக்டரை சுத்திகரித்து என்னுடைய குணத்தையே மாற்றிவிடும். அதனால இது வசனம் எப்படின்னா, உபத்திரவம் சகிப்புத்தன்மையும், அந்த சகிப்புத்தன்மையிலே நான் தொடர்வது என்னை சுத்திகரித்து என்னுடைய குணத்தையும் மாற்றிவிடும். அது நாங்கள ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டு இருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசு சொன்னாரு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றங்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படிங்கிறாரு. யோவான் 16வது அத்தியாயத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிற போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். என்னை விசுவாசிக்காதவர்கள் பாவி என்றும், இனி நான் உங்க கூட இல்ல, அதனால என் சார்பாக இருந்து நீதி இன்னதென்று உங்களுக்கு கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட முக்கியமான நோக்கம் அதுதான். இதுதான் நீதி, இதை செய் என்று நம்மை வழிநடத்துவதற்காக. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதால் அவனை நியாய தீர்ப்பை குறித்தும், எனக்கு விரோதமா வர்றபோது அவனை கண்டித்து உணர்த்துவதற்கும் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லிட்டு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படிங்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நீதியை பெற்றதனுடைய அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? கடவுளுடைய கோபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். கடவுளின் கோபத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு. 5வது வசனம் 9லிருந்து 11வது வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் நிச்சயிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாவத்தின் சம்பளம் மரணம், எனக்கு பதில் அவர் மரித்து என்னை விடுவித்து விட்டார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலிகளும் இதைத்தான் சொல்லுகிறது. குற்ற நிவாரண பலி, சர்வாங்க பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இவைகள் எல்லாம் இதுதான் சொல்லுது. நான் செஞ்ச தப்புக்கு தப்பு செய்யாத தன் உயிரை கொடுக்கிற போது அந்த தவறிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியும். இது கிறிஸ்துவை மறைமுகமாக கொடுக்குது. சோ அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை என் பாவத்திலிருந்து விடுவித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கனால கோப ஆக்கினைக்கு நீங்களாக, நியாய தீர்ப்பின் நரகத்தினுடைய தண்டனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஏன்னா அன்னைக்கு சீட்ல உட்கார்ந்துருக்கிறோம் இதே இயேசு கிறிஸ்து தான். மேலும் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்படுமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதில் நமக்கு கிடைக்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மகிமை பாராட்டுகிறோம்.
ஸோ கோபத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு. இப்பொழுது அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை அவர் டீட்டெயிலாக இதில் விளக்க சொல்கிறார். நீதியினுடைய பலன் என்ன? குற்றம் சாட்டுதல், தப்பு நீ செஞ்சிட்ட, தப்பு செய்யிட்ட என்று நியாயம் சாட்டி நியாயம் தீர்க்கிறதற்கும் நீதி, அவருடைய நீதியை பெற்றதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இதுல விளக்குகிறார். 5வது அத்தியாயம் 12லிருந்து 21 வரைக்கும் அந்த அத்தியாயம் பூரா அதுல விளக்குகிறார். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஆதாம் ஒருவன் செய்த தவறுனால அவன் சந்ததி எல்லாம் அவன் மூலமாக உள்ளே வந்த மரணம் நம்மையும் கொல்ல மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆதாமை படைத்த போது ஆண்டுகோள் என்றுதான் வைத்தாரு. ஆனா அவன் தப்பு செய்து பிசாசுக்கு அடிமையாகி போனான். இப்ப பிசாசின் அடிமையத்தினத்திலிருந்து வீட்டு அவன் காலத்திலிருந்து செய்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை செலுத்தி ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு திரும்பவும் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளதான் நம்மளை கொண்டு போறார். திரும்பவும் இந்த பூமியை அவரோடு கூட நம்ம 1000 வருஷமா ஆளுவோம், இது நிச்சயம் அப்படிங்கிறார். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஏசாயா 53:13 பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு குற்ற நிவாரண பலியாக தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் சந்ததியை நீடித்த நாள்களாக கண்டிருப்பார் அப்படின்னு வரும். ஸோ அந்த வார்த்தை அங்க படிச்சோம்னா தான் இது நமக்கு புரியும். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. இந்த ஒரு வசனத்தை தான் நிறைய பேர் நிறைய இடத்துல குழப்பி பவுல் தப்பான உபதேசம் பண்ணுகிறவர் என்று அவரை குறித்து சொல்லுவாங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அவர்கள் தப்பு செஞ்சாங்க, ஆனாலும் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இது செய்யாதே என்கிற நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்னாடி சாதாரணமா பண்ணி கொண்டு வந்து கூட இன்னைக்கு தப்பாகி போச்சு. ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிற போது நான் ரோட்ல எப்படி வேணாலும் போவேன், என்ன வேணாலும். ஆனா ஒரு அறிவு வந்ததுக்கு அப்புறம் சாலை விதின்னு ஒண்ணு இருக்கு, லெப்ட்ல தான் போகணும், ரைட்ல போகக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியே இல்லைனாலும் நான் ரைட்ல போகிற போது ஒரு குற்ற உணர்வோடு தான் நான் போவேன். இதைத்தான் சொல்லுது, மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனாலும் அப்படி பாவம் பெருகின இடத்திலே தேவன் தன்னுடைய கிருபையை ஊற்றினார். இதை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் உண்டு, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல. இதுல அந்த நீதிக்கும் இதுக்கும் உரிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற இது வரைக்கும் நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கறது கொடுத்துட்டாரு. இப்ப சுத்திகரித்தல், சாங்டிபிகேஷன் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது, தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்ட அந்த நீதி என்ன எப்படி சுத்திகரிக்கிறது என்கிறதை 6வது அத்தியாயத்துல 1லிருந்து 8வது அத்தியாயம் 39 வரைக்கும் இந்த டீட்டெயில இதுல விளக்கமாக எழுதுகிறார். ஆனால் நமக்கு இப்போதே மணி 1 மணி நேரம் ஆயிருச்சு. இனி இதை கண்டினியூ பண்ணா இன்னொரு 2 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். அதனால இதோட நம்ம இதை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிச்சுட்டு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு இந்த சார்ட் அனுப்பிச்சிருக்கிறேன் 3 பாகமாக. இது வரைக்கும் ஜஸ்டிபிகேஷன் நீதிமான ஆக்குதல் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்ப 5, 6, 7, 8 அத்தியாயங்களில சுத்திகரித்தல், சாங்டிபிகேஷன் அப்படிங்கிறத சுத்திகரிப்பும் பாவமும், சுத்திகரிப்பும் நியாயப்பிரமாணமும், சுத்திகரிக்கும் ஆவியும் என்கிற 3 தலைப்புகளை இதை பிரிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க படிச்சு பார்க்கலாம்.
அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக கடவுள் தன்னுடைய நீதியை நிரூபித்தார். எப்படி என்றால் ரோமர்கள் இஸ்ரவேலரை குறித்து, என்றால் அந்த காலத்துல இருந்து யூதர்கள் தப்பு செஞ்சதுனால இஸ்ரவேலர் தேவன் தள்ளி விட்டாரு, இனிமே அவங்க தேவனுடைய மக்கள் கிடையாது, புறஜாதியார் நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு கூட நிறைய சபைகளில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாமே அப்படிங்கிறாங்க. தப்பு. அவங்களுக்கு குறித்த அழைப்பும் அவங்களுக்கு குறித்த வாக்கு தத்தமும் தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலருக்காக அவர் செய்யவில்லை, அவங்க முற்பிதா ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவர்கள் நிமித்தமாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனுடைய விவரங்கள் என்ன? அவர்கள் கடந்த காலத்தில் உள்ள அழைப்பு, நிகழ்காலத்தில் தேவன் அவர்களை நிராகரித்து வைத்திருக்கிறார், அவளை தள்ளி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அது நாம ஆசீர்வதிக்கும்படியாக. ஆனாலும் அது முடிவு கிடையாது, ஒரு நாள் அவங்களை திருப்பி கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற டீட்டெயில 9 இருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும் எழுதுகிறார். 12வது அத்தியாயத்திலிருந்து கடவுளுடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன், சுத்திகரிக்கப்படுகிறேன், இதை எப்படி நான் உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறத 12 இருந்து 15வது அத்தியாயம் வரைக்கும் எழுதுகிறார். இதுல கடவுளுடைய நீதி கிறிஸ்தவனுடைய கடமைகளில் நிரூபிக்கப்படுகிறது. கடவுளுக்கு எனக்கும் உள்ள பொறுப்பு எப்படி, இந்த நீதியை பெற்றவன் கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்புறம் சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், எனக்கு மேல உள்ள ஹையர் அபிஷியல் எப்படி நான் நடந்துக்கணும், என் சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவனோடு சகோதரனோடு நான் எப்படி இருக்க வேண்டும், இதுல அந்த யூதர் புறஜாதியாருடைய குறைவுகள் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டீச்சிங் கொடுக்குறாரு. அப்புறம் கிறிஸ்தவனுடைய சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் என்னென்ன, அதை கொள்கை முறையாக டாக்டரினலா என்ன இருக்கு, நடைமுறையில இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் 15வது அத்தியாயத்தில் விளக்குகிறார். கடைசியாக ஒரு இதை ஏன் என்னுடைய பயண திட்டங்கள் வாழ்த்துக்கள் எழுதுகிறார். இப்போதே மணி 9:30, 1 மணி நேரம் ஆயிருச்சு. நம்ம அடுத்த வாரத்துல இந்த நோட்ஸை படித்து நீங்க படிச்சுட்டு புரிந்து கொண்டா, அப்படி இல்லை என்றால் திரும்பவும் ஒருக்க இதை வாசிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். நமக்கு பிடித்தது சொந்தமான கருத்தை சொல்வதை காட்டில் வேதத்தினுடைய வார்த்தையை கொடுப்பது அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தோடு நான் இந்த வாரத்தினுடைய இந்த ஒரு பகுதியை நான் இதோட முடித்து கொள்கிறேன். கடவுளுடைய ஜஸ்டிஃபிகேஷன் அது வரைக்கும் வந்துட்டோம். சுத்திகரிக்கப்படுது, சாங்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, 6வது அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் 39 வரைக்கும். அதை நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த வேத பாடம் முடிவடைகிறது.